இந்திய கேப்டன் கபில் தேவோட காதலி, பின்னாட்கள்ல தமிழ்ல ஸ்டார் நடிகரோட மனைவி யாருன்னு தெரியுமா? கிரிக்கெட் வீரர், சினிமா நடிகைகள் 2 பேருக்குமான காதல் அப்புறம் கல்யாணங்கள் பத்தின தகவல்கள் வெளியாகி, ரசிகர்களோட கவனத்த ஈர்த்திருக்கு. பிரிக்கவே முடியாத 2 துறைகளச் சேர்ந்தவங்க கல்யாணம் செஞ்ச சம்பவங்களும் உண்டு. உதாரணமா, விராட் கோலி, அனுஷ்கா சர்மா, ஹர்பஜன் கீதா, யுவராஜ் சிங், ஹசல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா எல்லா காதலும் கைகூடுறது கிடையாது. அந்த வகையில இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் கபில் தேவ் நடிகை ஒருத்தர காதலிச்சதா அந்த நேரத்துல சொல்லப்பட்டுச்சு. 2 பேரும் சந்திச்சு பேசினதாவும் தகவல்கள் வெளியாச்சு. ஆனா கடைசியில 2 பேரோட காதலும் கைகூடல. அந்த நடிகை வேற யாரும் கிடையாது. அவங்க தான் சரிகா. கபில் தேவ், சரிகா 2 பேரும் அந்த நேரத்துல காதலிச்சுட்டு வந்ததா பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. 2 பேருக்கும் இடையில நல்ல நட்பு இருந்ததாவும், பின்னாடி அதுவே காதலா மாறினதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. பிரபல பாலிவுட் நடிகர் மனோஜ் குமாரோட மனைவி மூலமா 2 பேரோட சந்திப்பும் நடந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா பல்வேறு காரணங்களால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு பின்னாடி கபில் தேவ் ரோமி பாட்டியாவ சந்திச்சு அவர நேசிச்சாரு. 2 பேருக்கும் இடையில காதல் மலர்ந்தது. ஆரம்பத்துல கபில் தேவ், சரிகா தொடர்பான செய்திகள தெரிஞ்சுக்கிட்டு ரோமி பாட்டியா பயந்ததாவும், அதுக்கு பின்னாடி அது தொடர்பா கபில் தேவ் தெளிவுபடுத்தினதாவும் சொல்லப்பட்டுச்சு. கடைசியில 1980வது வருஷம் கபில் தேவ், ரோமி பாட்டியா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. சரிகாவ பொறுத்தவரைக்கும் பாலிவுட்ல முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. தமிழ்ல வெளியான கமலோட டிக் 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 படத்துல நடிச்சாங்க. ஹிந்தியில இப்ப வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 1984வது வருஷம் ஹிந்தியில வெளியான கங்வா அப்படிங்கிற படத்துல ரஜினி கூட நடிச்சாங்க. கடைசியா 2022வது வருஷம் ஹிந்தியில வெளியான அமிதாப் பச்சனோட அஞ்சை படத்துல நடிச்சிருந்தாங்க. 1988வது வருஷம் கமல்ஹாசன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2004வது வருஷம் 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இவங்களோட பொண்ணுங்க தான் ஸ்ருதிஹாசன், அக்ஷரா ஹாசன். கபில் தேவ பொறுத்தவரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணில மறக்கவே முடியாத கேப்டனா திகழ்ந்தவரு. 1983வது வருஷம் இந்திய அணிக்கு முதல் உலகக் கோப்பைய பெற்றுக் கொடுத்தவரு.